இனக்கலவரம் நடந்ததற்கு பிறகு முதல் முறையாக மணிப்பூர் சென்றார் பிரதமர் மோடி. 8500 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல். மக்கள் நலப் பணிகளுக்கு திமுக அரசு அலட்சியம் காட்டுவதற்கு அன்புமணி கண்டனம். பாமக தட்டி எழுப்பினால்தான் விழிப்பு வருமா என கேள்வி. யானைகள் வழித்தடத்தில் உள்ள தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. நேபாள தலைநகர் காத்மண்டில் இயல்பு நிலை திரும்புவதால் வன்முறை காரணமாக நடைமுறையில் இருந்த பொது முடக்கம் நீக்கம். தமிழகத்தில் 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. சிம்பொனி இசையை அரங்கேற்றி சாதனை படைத்த இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று மாலை பாராட்டு விழா. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக மாநிலம் ஹாசனில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் சரக்குந்து புகுந்த விபத்தில் பலியானோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு. பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு. ஐநா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இந்தியா உட்பட 142 நாடுகள் ஆதரவு.